ரெட் கார்டுக்கே ரெட் கார்ட் கொடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன். உண்மையா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். விஜே பார்வதி மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா கம்பேக் குடுக்குற பெண்கள் வந்து இன்னும் சமுதாயத்தில அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இப்படிதான் வரணும். அதுக்கு முழுக்க முழுக்க விஜே பார்வதி மட்டும் தான் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. ரெட் கார்டுக்கே ரெட் கார்ட் கொடுத்த சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். விஜே பார்வதி மாதிரி உண்மையா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். விஜே பார்வதி மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில தனக்கு நடக்கிற நெகட்டிவ் தாட்கள தாண்டி கம்பேக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அந்த மாரி தான் விஜே பார்வதி சூப்பரா செஞ்சிருக்காங்க. என்னங்க நான் தெரியாம கேட்கிறேன். ரெட் கார்ட் அப்படின்னு ஒண்ணு நீங்க குடுத்துட்டீங்கன்னா லைஃபே அவ்வளோதானா? லைஃப் ஃபுல்லா நீங்க குடுத்த ரெட் கார்டு. அவ்வளோதான். லைஃபே முடிஞ்சு போச்சு. ரெட் கார்டு. உங்களுக்கு என்ன இப்ப இந்த ஹேட்டர்ஸ் எல்லாரையுமே நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு பக்கம் கமருதீன் போயிட்டு பெட்ஷீட்ல வந்து ரெட் கார்ட வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே படுத்துறணும். இந்த பக்கம் விஜே பார்வதி வந்து ரெட் கார்ட வச்சுக்கிட்டு ஐயோ நம்மளுக்கு ரெட் கார்டு குடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில கிடந்து அழுகணும். அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க யாரு? என்ன நெகட்டிவா சொல்ல. அவங்க வந்து அத வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நபர்கள கண்டா உங்களுக்கு தூக்கி போட்டு அடிக்கணும். இந்த ஒரு சில ஹேட்டர்ஸ்கள நான் தெரியாம கேட்கிறேன். ரெட் கார்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டே போகணுமா? அவ்வளோதான் அவங்க லைஃபே முடிஞ்சுதா? அத எல்லாத்தையும் தூக்கி அசால்ட்டா நெகட்டிவ் நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒருத்தர நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு டிசைன் பண்ண நீங்க யாருங்க? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு நெகட்டிவ் இருக்கு. மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் இருக்கு. நமக்குள்ளேயே ஒரு அழகான பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவும், பாசிட்டிவும் கலந்தது தாங்க நம்மளே. ஏன் அடுத்தவங்கள நீங்க நெகட்டிவ், நீ நெகட்டிவ், நீ பாசிட்டிவ் இதெல்லாம் நம்ம யார் இது டிசைட் பண்ண? சரி தெரியாம தான் கேட்கிறேன். ரெட் கார்டு அப்படின்னு ஒண்ணு குடுத்த உடனே இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து ஃபீல் பண்ணணும். அவ்வளோதானே. வெளியிலேயே வரக்கூடாது. வந்து இந்த மாரி கம்பேக் குடுக்கறது, ஒரு மாரி இன்டர்வியூல கலந்துக்கிறது, பாட்காஸ்ட் பண்றது, அவங்களுடைய லவ்வ வந்து திரும்ப வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எடுத்துட்டு போறது, வாழ்க்கையில அவங்களோட டிராவல அடுத்த ஜர்னிக்கு வந்து அவங்கள லைஃப் ஸ்டைலா அவங்க கொண்டுட்டு போறது, இந்த மாரி வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு பெண் வெளியில வந்துறக்கூடாதுல்ல? முழுக்க முழுக்க கமருதீன் கூட மனசு உடைஞ்சு போயி, சூசைட் தாட் வரைக்கும் திங்க் பண்ணேன்னு சொல்றாங்க. ஒரு பையனா, அந்த பையன் கூட ஒரு நெகட்டிவ் தாட்ல எவ்வளவு பாதிச்சிருந்தா, அந்த மாரி ஒரு முடிவெடுக்க போயிருப்பான். ஆனா அந்த இடத்துல விஜே பார்வதி மாரி பெண்கள் வந்து, என்ன நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு நீ யார்? எனக்கு தெரியும். நான் செஞ்ச விஷயம் நெகட்டிவா இருந்தா, நான் எனக்கு நானே சம்மந்தப்பட்ட நபர்கள் கிட்டயோ, இல்ல நான் வந்து ஒரு அப்பாலஜிஸ் கேட்டு, நான் அத வந்து திருத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் நகரணும். அப்படின்னு வெளியில வர்றாங்க இல்லையா? இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பெண்களும் இருக்கணும், ஆண்களும் இருக்க பழகிக்கணும். நம்மளுக்கு லைஃப்ல ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா நடந்துருச்சுன்னா, நம்ம அதையவே நெனச்சு உடைஞ்சு போயி, அதே இடத்துல விழுந்து, இன்னும் நம்மளுக்கு உள்ளார நெகட்டிவ் தாட்கள வந்து நெறைய வளர்த்திக்கிட்டு, நம்ம நெகட்டிவாவே நம்மள நாமளே நெனச்சுக்கிட்டு, நம்ம முழுக்க முழுக்க நீ நெகட்டிவ் தான்டா அப்படின்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்க தேவையில்ல. ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் இல்ல. அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவா நடந்துருச்சு. அந்த சம்பவங்கள் வந்து நடந்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நம்ம தெளிவா இந்த வீடியோல பேசப் போறோம். அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கம்பேக் குடுத்த அந்த நிகழ்வுகள் அழகான விஷயம். அப்படி என்னெல்லாம் நடந்தது? எப்படி ரெட் கார்டுக்கே ரெட் கார்டு குடுத்தாங்க? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா, உண்மையா பேசிறலாம். ஸோ வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணிருங்க. ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவ இன்னும் 10 பேருக்கு சஜஷன்ல போய் காட்டும். ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான அந்த ரெட் கார்டுக்கு ரெட் கார்டு குடுத்த சம்பவத்த பத்தி பேசலாம். விஜே பார்வதியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எம்சிசி லவ்வா அப்படின்ட்டு என்னமோ ஒரு டீமு. அந்த டீம் வந்து ரெட் கார்டுக்காக ஆன் த ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதிய வச்சு ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி இருக்கணுங்க. ஒரு தப்பு நடந்துருச்சு. தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. தன்னை உணர்ந்து அந்த தவற திருத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வ வந்து ஒருத்தர் செய்யணும்னு ஆசைப்படும்போது, "ஒண்ணும் இல்லடா பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு தட்டி குடுத்து கூட்டிட்டு போற இந்த மாதிரியான அழகான நட்பு வட்டங்கள உருவாக்கிக்கணும். நம்ம தோய்வடைஞ்சு நம்ம ஃபீல் பண்ணி உட்காரும்போது, "இல்லடா மச்சி பார்த்துக்கலாம் எந்திரி. இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணி உட்காரணுமா?" அப்படின்னு சொல்ற அந்த அழகான நண்பர்களும், அழகான ஃபேமிலிகளும் கிடைக்கிறது ரொம்பவே காட் கிஃப்ட்டு. அப்படி வந்து விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் ஒரு அழகான குடும்பமும், பேரழகான நட்பும் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி இவங்க 2 பேர்த்துக்குமான அழகான, ஆழமான காதல் வந்து அவங்க கூட அப்படி கைகோர்த்து நிக்குது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஸ்கேம்ட்ரா முழுக்க முழுக்க இந்த நிகழ்வுகள் சட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தவறு செய்தவனை விட தவறுதலுக்கு தவறு செய்ய தூண்டுதலாக இருந்தாங்க இல்லையா?
அவங்களுக்கு தான் சட்டத்திலேயே அதிகப்படியான தண்டனை. அப்ப ஸ்கேண்ட்ரா தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா? விஜய் பார்வதியும், கமருதீனும் ஒண்ணும் பண்ணலையா? அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்து கதறாதீங்க. விஜய் பார்வதியும், கமருதீனும் கையில புடிச்சு புஷ் பண்ணி தள்ளுறாங்க. தள்ள முடியாதனால ரொம்ப பவர் குடுத்து கால்ல வந்து எட்டி உதைச்சு தள்ளுறாங்க. இத நான் நியாயப்படுத்தி பேசல. அந்த இடத்துல முழுக்க முழுக்க சாண்ட்ரோவோட வயசுக்கு தன்னை விட சின்ன வயசு ஜூனியர் ஒரு சில தவறுகள் பேசுறாங்க. அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிற மாரி ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு மாதிரியாக ரூடா பிஹேவ் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட பொறுமையில அவங்கள அழகா ஹேண்டில் பண்ணணும். சரி ஓகே. நீங்க தான் பாதிக்கப்பட்டவங்க எப்படி பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியும்? அப்படின்னு கேட்குறீங்களா? சரி ஓகே. நீங்க அந்த இடத்துல அமைதியா இருந்திருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முழுக்க முழுக்க ட்ரிகர் பண்ணி அவங்களுடைய கோவத்த அதிகப்படுத்திட்டு, நீங்க வந்து பயங்கர பக்கா சைலண்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த ஸ்கேம்ட்ராவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா பண்ணீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் கருத்தா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நடந்தது அனுதாபங்களா, என்ன சொல்றது? உங்களுக்கான மக்கள் வந்து பயங்கர அனுதாபங்களா பார்த்துட்டு இருந்தது எல்லாமே கம்மி. இவங்க வந்து நீங்க வந்து நெகட்டிவா காமிச்ச நெனச்சீங்க இல்லையா? அந்த விஜே பர்வதும், கமருதீனுக்கும் அது பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு. நீங்க நெகட்டிவா இருக்க மாட்டீங்க. நீங்க எனக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். மக்கள் மத்தியில வந்து எனக்கு அனுதாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கா இருந்த மாரி இருந்ததுனால, நீங்க யார நெகட்டிவா காட்டணும்னு முடிவு பண்ணீங்களோ, அவங்க பாசிட்டிவாவும், நான் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லி நீங்க செஞ்சீங்க இல்லையா? அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு வரைக்கும் நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஹேட்டர்ஸ்க்கு எல்லாமே தெரியாம தான் கேட்கிறேன். ஸ்கேம்ட்ரா மாரி தவறு செய்தவர்களை தூண்டுதலாக இருந்த அந்த கார் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இவங்க 2 பேர்த்தையும் இரிட்டேட்டிங் பண்றது, ட்ரிகர் பண்றது, நோண்டி விடுறது, சீண்டி விடுறது, கோவம் வர்ற மாரி பண்றது. இவங்களுடைய வயசுக்கு இவங்க ரொம்பவே பக்குவமா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தையா தக்கான்னு குதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவங்கள வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ண இவங்க ஆல்ரெடி வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஆளுக தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்கேம்ட்ரா ஆடுன கேம் தான் அது. அப்படிப்பட்ட ஸ்கேம்ட்ராவே வந்து நான் வெளியில ஸ்கேம்ட்ரா அப்படின்னு ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெஞ்ச நிமித்திட்டு கெத்தா சுத்தம்போது, ரெட் கார்ட் புரொடக்ஷன்னு சொல்லிட்டு ஏன் விஜய் பர்வதும், கமருதீனும் ஆரம்பிக்க மாட்டாங்க? நீங்க யாருங்க அவங்க நெகட்டிவ் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு? ஓகே. இந்த ஷோ வந்து ஒரு ரெட் கார்டு குடுத்து நீங்க நெகட்டிவா காட்ட முயற்சி பண்ணி வெளியில தட்டிட்டீங்க. உங்களுடைய ஷோனால நெறைய பேர் மன ரீதியா உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியே உடைஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இந்த சோசியல் மீடியால அடி, 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 அடின்னு அடிக்கிறாங்க இல்லையா? அவங்கனால மன ரீதியா ரொம்ப நொந்து போய் ஐய்யய்யோ! இப்படி நடந்துருச்சே! ஐய்யய்யோ! இப்படி நடந்துருச்சே! அப்படின்னு ஒரு மூலையில படுத்துக்கிட்டு எந்த இன்டர்வியூலயும், எந்த பொது இடங்கள்லயும் கலந்துக்காம உட்கார்ந்துக்கிட்டா, ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்குமா? நம்ம வீட்ல ஒரு பெண்ணுக்கு வந்து, ஒரு ஆணுக்கு வந்து அந்த மாரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நடந்துருச்சுன்னா, "ஏய் இதுக்கெல்லாம் ஏன்பா ஃபீல் பண்ற? கிளம்பு விடு பார்த்துக்கலாம். லைஃப்ல உனக்கான அந்த ஒரு 1/2 மணி நேரம் வந்து உனக்கு ஃபேவரா இல்ல. அதுக்காக நீ வாழ்க்கை முழுவதும் நீ உனக்கு என்ன சொல்றது? வாழ்க்கை முழுதும் நீ அத நெனச்சு உடைஞ்சு போயி, வீட்ல அப்படி ஒரு மூலையில உட்கார்ந்து, நம்ம வீட்ல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் அப்படி நொந்து போய் அழுது உட்கார்ந்துட்டு இருந்தா, நம்மளால நிம்மதியா சாப்பிட்ற முடியுமா? ஏங்க அந்த பெண் ரெட் கார்ட பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெளிய வர்றாங்க. அதே ஆண் வந்து ரெட் கார்ட பாசிட்டிவா எடுத்துட்டு வராங்க. அதே சமயம் வந்து அவங்க செய்த தவறுகளுக்கு அது தவறா இல்ல அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. தவறா இருக்கும் பட்சத்தில அவங்க 2 பேருமே அதுக்கான அப்பாலஜிஸ் கேட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் ஆன் பண்ணட்டுங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த ரியாலிட்டி ஷோல கேமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறைகள்ல ஏன் மீண்டும் அந்த ரெட் கார்ட வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த கப்பில், இந்த கப்பு, பேப்பர் கப் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்கிறேன். இந்த உலகில் சரிநிகராக வந்து எந்த தவறுகளும், எந்த சரிகளும் நடப்பதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் தவறு கலந்த சரிகளும், சரி கலந்த தவறுகளுமா வாழ்க்கை ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா, இந்த மனிதனோட பிம்பமே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மையா நம்ம நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நமக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு. நமக்குள்ளேயும் ஒரு அழகான பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இது வெளிப்படும், சம்டைம்ஸ் அது வெளிப்படும். அப்படி ஒரு நிகழ்வு அந்த ரியாலிட்டி ஷோல நடந்துருச்சு. நீங்க ரெட் கார்டு குடுத்து வெளியில தாட்டி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஏன் அடிக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல முழுக்க முழுக்க இந்த ரியாலிட்டி ஷோல இந்த 2 நபர்களையும் ஒரு டிஆர்பி ஹைப்புக்காக இந்த மாரி ஒரு நிகழ்வ கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலியும் அவங்கலாம் உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துருவாங்களோ அப்படின்னு நம்மளும் ஃபீல் பண்ணோம். அத எல்லாத்தையுமே அப்படி தூக்கி ஓரமா போட்டு, ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு, வெளியில வந்த விஜே பார்வதிக்கு வந்து ரொம்பவே ஹேட்ஸ் ஆப். கமருதீனுக்கும் ஹேட்ஸ் ஆப். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல ஒருத்தர் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம கம்பேக் குடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஒருத்தரா தான் நான் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறேன். அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கட்டும். அவங்க 2 பேரும் மீடியா இண்டஸ்ட்ரியில சாதிக்கட்டும். ஏதாவது ஒரு மூலையில அவங்க ரெட் கார்ட வச்சு சுருண்டு போய் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா
அந்த கேம்க்காக அவங்க போட்ட எஃபெக்ட்டா இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்யூச்சரா இருக்கட்டும், அவங்கள வந்து பெத்து வளர்த்தி, அவங்க ஒரு இடத்துல சாதிக்கணும்னு நெனச்ச அந்த ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி உட்காரணுங்க. அப்படி ஒண்ணு நடந்தா தான் வந்து மக்களாகிய நீங்கள்லாம் ஹேப்பியா இருப்பீங்கன்னா, தயவு செஞ்சு அப்படிப்பட்ட குணத்த மாத்திக்கங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும், அவங்களுடைய தவறுகள அவங்க வந்து என்ன சொல்லணும், அந்த தவறுகள திருத்திக்கிட்டு, இல்ல நான் சரி பண்ணேன்னா, தவறு பண்ணேன்னா, அதுக்கு அனலைஸ் பண்ணி, அதுக்கான மனசார அவங்க சாரிய கேட்டுட்டு, "இல்லடா நான் தப்பே பண்ணல. எனக்கு ஏன் அந்த தண்டனை? நான் ஒத்துக்க மாட்டேன்." அப்படின்னு கிளம்புறாங்கன்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டருங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க யார் அப்படின்னு. நீங்க வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க 2 பேர்த்தையும் இணையதளங்கள்ல கதறு, கதறு, கதறுன்னு அடிச்சு நெகட்டிவ் பண்ண பாசிட்டிவா உங்களோட ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் கிரியேட் ஆகுறாங்க. எப்படி வந்து சாண்ட்ராவா இருக்கட்டும், சேனலா இருக்கட்டும், முழுக்க முழுக்க அவங்க 2 பேத்துக்கு ரெட் கார்ட் குடுத்து நெகட்டிவா காட்டணும்னு முடிவு பண்ணி வெளியில காட்டுனாங்களோ, அதுக்கப்புறம் முழுக்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே தூக்கி வீசப்பட்டுட்டு, அவங்க 2 பேர்த்தையும் இந்த ஒட்டுமொத்த மக்களும் பாசிட்டிவா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. தயவு செஞ்சு விடுங்க. 2 பேருமே ஒரு டீனேஜ். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அவங்க 2 பேரும் அழகா காதலிக்கட்டும். ஆழமான நட்பா பயணிக்கட்டும். இல்ல 2 பேரும் கணவன் மனைவியாவே சேர்ந்து கூட வாழட்டும். அவங்க 2 பேர்த்துக்கான அந்த லைஃப பர்ட்டிகுலர் அந்த ரெட் கார்டுலயே நிறுத்திறாதீங்க. ஏன்னா, அவங்க நட்புக்கள் வந்து, அவங்களுடைய ஃபேமிலி வந்து, அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆன் த ரெட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத கேக் வெட்டி கூட கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட பேரழகான நண்பர்களும், குடும்ப உறுப்பினர்களும் இருக்கும்போது, மக்களாகிய நீங்க மட்டும் ஏங்க ஸ்கேம்ட்ராவே போயிட்டு ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதா, அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க டிராவல் ஆகுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமான அழகான லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அதுல அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க வந்து அப்படி எடுத்துட்டு போகட்டுங்க. என்ன ஆகி போயிரும். கமெண்ட்ல வந்து உடனே விஜய் பார்வதிக்கும், கமருதீனுக்கும் ஃபேவரா பேசுற, நீ வருமானத்துக்காக அப்படி பண்றியா? ஃபேவர்லாம் கிடையாதுங்க. உண்மையா இவங்க தவறு செய்யற நேரங்கள்ல நாமளும் கேள்வி கேட்க தவறியதில்ல. அதே சமயம் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க செய்த தவறுகள் எப்படிப்பட்டது? அது தவறா? இல்ல சரியா? அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரெட் கார்ட் அது வந்து ஒரு எவிக்ட்டா கூட பண்ணியிருக்கலாம். ரெட் கார்ட் குடுத்து அவங்களுடைய ஃபியூச்சரவே ஸ்பாயில் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில வரவே இல்ல. இன்டர்வியூ பண்ணவே இல்ல. மனரீதியா ரொம்பவே வருத்தப்பட்டோம். ஒரு கேம்க்காக ஒரு பக்காவா ஒரு விளையாண்ட அவ்வளோ பெரிய அடி விழுந்து கூட அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட அந்த பெண் வந்து இன்னைக்கு வெளியில வரவே இல்லையே! ஐயோ! கம்ருதீன் என்ன சொல்றது? ஒரு வெள்ளந்தியான மனசுக்காரன். திடீர்னு ஒரு கோவப்படுவான். அந்த பையன் வந்து பார்த்தா சிரிச்ச முகம். அம்மா, அப்பா கிடையாது. ஏன் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்ட லைஃபு? அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, திரும்ப கம்பேக் குடுத்து அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே கோலாகலமா கொண்டாடுனாங்கல்லங்க. சத்தியமா சொல்றேன். அப்பதான் மனசே நல்லா இருந்தது. ஏன்னா, நம்ம வீட்ல ஒருத்தர் அப்படி உடைஞ்சு போய் உட்காரும்போது தாங்க அந்த நெகட்டிவோட அந்த வைப் நம்மள அவ்வளோ கஷ்டப்படுத்தும். ஸோ, விஜே பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், பார்வதியெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நிறைய பெண்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. ஏன்னா, அப்படிதான் வரணும். எந்த பெண்ணுக்கோ, ஆணுக்கோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா மனச உடைஞ்சு போய் நம்ம உட்கார தேவையில்ல. வெளியில வந்து அந்த தப்புக்கான அனலைஸ் பண்ணிட்டு, அது சரியா இருக்காத பட்சத்தில நம்ம அப்பாலஜைஸ் கேட்டு அடுத்த கட்ட மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க விஜே பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன் த ரெட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணினதா இருக்கட்டும். இந்த ரெட் கார்ட கிடைச்சதுக்கு அப்புறம் உடைஞ்சு போய் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காம இவங்க 2 பேரும் தூக்கி வச்சு அந்த ரெட் கார்ட எங்களுக்கான அந்த ரெட் கார்டு குடுக்க நீங்க யார்? அப்படிங்கிற மாரி தான் அந்த பாட்காஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு அவங்களுக்கான சரியா அவங்க பேசிட்டு இந்த வெளி உலக வாழ்க்கைக்கு அவங்க இயல்பு வாழ்க்கைக்குள்ள வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேசுற கருத்துக்கள்ல உங்களுக்கு ஒரு சரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ப்ரோ நீங்க சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்டுகள தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம பேசின கருத்துகள் வந்து சிறப்பா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமருதீன், விஜய் பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.